ஜனநாயகன் பொங்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் ரசிகர்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. ஆனால் சென்சார் சர்ச்சையின் காரணமாக இந்த படம் வந்துட்டு இன்னும் வெளியாகலை, தாமதமாயிட்டே போயிட்டுருக்கு. வழக்குகள் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு முதல்ல போச்சுது. அப்போ ஒரு நீதிபதி வந்து அவங்களுக்கு சென்சார் போர்டு இஷ்யூ பண்ணணும்னு சொன்னாங்க. அதை தணிக்கை வாரியம் வந்து மேல்முறையீடு பண்ணாங்க. மேல்முறையீடு பண்ணி ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த கட்ட விசாரணை வந்து ஜனவரி 20, அதாவது பொங்கல் விடுமுறைக்கு அப்புறமா விசாரிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போது ப்ரொடக்ஷன் சார்பாக, கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக ஒரு மேல்முறையீடு போயிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் அவசரமா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லவும், தணிக்கை வாரியம் எங்களை கேட்காம எந்த உத்தரவும் இதுல பிறப்பிக்க கூடாதுன்னு அவங்க ஒரு கேவியட் மனு தாக்கல் பண்ணி ஒரு பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. ஆனா விசாரணைக்கு வந்த உடனே ஜட்ஜஸ் வந்துட்டு ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க, ஏதாவது உயர்நீதிமன்றத்துல எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணா என்ன அந்த ஒரு தொனில வந்துட்டு ஏன் இவ்வளவு அவசரம், அதான் உயர்நீதிமன்றத்துல 20, 21ஆம் தேதியில விசாரணைக்கு வருதே, அதுக்குள்ளாடி என்ன அவசரம் அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க, நாங்க வந்து இந்தியா முழுக்க 5000 திரையரங்குகள்ல வெளியிடுறதுக்கான திட்டம் எல்லாமே விட்டுருந்தது, ஒரு பெரிய நிதி இழப்பு ஏற்படும் அப்படின்னு. சரி, இவ்வளோலாம் நீங்கள் அவசரப்பட முடியாதுன்னா அடுத்த கட்ட வாதத்தை அவங்க எடுத்து வைக்க ட்ரை பண்ணும்போதே இல்லை, இதை வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை போய் உங்களுடைய உயர்நீதிமன்றத்தில் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வழக்கம் போல் மறுபடியும் அது வந்து உயர்நீதிமன்ற அமர்வுக்கே அந்த வழக்கு வருது. இப்போ ஜனவரி 20ஆம் தேதி விசாரணைக்கு வருது. 23ஆம் தேதி பிரதமர் மோடி வராரு தமிழ்நாட்டுக்கு வராரு. கூட்டணி கட்சிகள் எல்லாம் மேடையில் ஏத்துறாரா. அந்த கூட்டணியில வந்து எந்தெந்த கட்சிகள்லாம் சேரும்னு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே, சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க வெளியே. கரெக்டா செல்வ பெருந்தகை நாளைக்கு டெல்லிக்கு போறாராம் கூட்டணி பத்தி பேசுறதுக்கு. திமுக கூட்டணியிலே இருக்கலாமா இல்ல வேற ஏதாவது முடிவெடுக்கலாமா அப்படின்னு பேசுறதுக்காக போறாரு போல இருக்கு. ஏன்னா 20ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து போயிட்டு வரணும்னு நினைக்கிறாராம். 20ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியல, மோடி வேற வராரு, முன்னாடியே போய் நம்ம சீட்டை கிட்ட போட்டு வச்சிடலாமா அப்படின்னு யோசனையில போறதா வந்து தகவல்லாம். எதிர்கோஷ்டி எதுவும் போகுதா இல்ல அவர் மட்டும் தான் போறாரு? எத்தனை கோஷ்டி இருக்குன்னே நமக்கு தெரியாது. எதிர்கோஷ்டிக்கு எதிரான எதிர்கோஷ்டிகள் பல கோஷ்டிகள் இருக்கு. ஓகே, ஆமா.